இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு மெனு வந்து சுட சுட சோறு, மீன் குழம்பு, சீலா மீன் குழம்பு, பாறை மீன் ஃப்ரைங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீன் வந்து மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. பாறை மீனை நல்லா தோலை உரித்து கட் பண்ணி வாங்கியிருந்தேன். சீலா மீனையும் கட் பண்ணி வாங்கிட்டாங்க. பாறை மீனை வந்து நல்லா உரித்து வாங்கினீங்கன்னா நல்லா மசாலா உரைக்கும். அதனால் உரித்து வைங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு தேய்ச்சி கழுவியாச்சுங்க. உப்பும் புளியும் நம்ம ஊற போட்டுக்கலாம். மீன் கழுவுன கையோட போட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொரிக்கிறதுக்கு மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாத்தூள், வரமல்லித்தூள், மஞ்சள் தூள், பெப்பர் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு வந்து மசாலா அரைச்சிடலாம். வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன், வரமல்லித்தூள் 2 ஸ்பூன், தேங்காய் தேங்காயில் பாதி அரைச்சிருக்கேன். அப்புறமாட்டு வந்து மஞ்சள் தூள், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுங்க எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தக்காளியும் கூட போட்டு அரைச்சி நல்லா இந்த மாதிரி குழம்போட விட்டு புளியை கரைச்சி விட்டு நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. உப்பு போட்டாச்சு, காணலைன்னா செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம மாங்காவை ஆட் பண்ணிடணும். கொஞ்சம் மல்லித்தழை போட்டு மாங்காவை போட்டு நல்லா கொதிக்க விட்டு தாளசம் பண்ணிடலாம். கடையில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றினீங்கன்னா அட்டகாசமான மீன் குழம்பு ரெடிங்க. மீனை வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்கு தவாவில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாறை மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா மசாலா ஒட்டாமல் சூப்பராக கிடைக்குங்க. தவாலையும் ஒட்டாது, சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பொரித்து முடித்தோன்னா நம்ம ஓரத்தில் வச்சோம்னா எண்ணெய் புறம் இறங்கிடுங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் நல்லாயிருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.